மகிமைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். நாம் யார், கர்த்தர் யார் என்பதை குறித்து இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன், அவரை தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவர் ஜனங்கள், அவர் தேவன், நாம் அவருடைய ஜனங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனை பாருங்கள், தன்னுடைய ஆடுகளை நன்றாக புல்வெளிக்கு அழைத்து சென்று, இலை தலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, நல்ல ஆகாரம் எங்கு கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு அந்த மேய்ப்பன் கொண்டு செல்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்து போன பிறகு தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து தண்ணீர் குடிக்கும்படி தண்ணீர் காட்டுகிறான். அந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்கிறது, வேண்டிய புல் இலைகளை சாப்பிடுகிறது, நல்ல உடல் பலத்தை பெற்றுக்கொள்கிறது. ஒரு சாதாரண மேய்ப்பனுக்கே
தன்னுடைய ஆடுகளை இப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம்மை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறபடினால், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறபடினால், அவர் நமக்கு தேவையான எந்த ஆகாரம் வேணும், எந்த தண்ணீரை குடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அதினதின் காலத்தில் சரியாக செய்து நம்மை புஷ்டியும் பலமுமாக இருக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டியது என்னவோ அவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். சில நேரத்தில் நாம் பலவீனப்பட்டு விடுவோம். பிரச்சனைகள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, தேவைகள் வருகிற போது, குறைவுகளை சந்திக்கிற போது சோர்ந்து போய்விடுவோம். நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில், பலம் குறைந்த நேரத்தில் நமக்கு பலம் நிறைந்த ஆகாரத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். அவர் தருகிற ஆகாரம் தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆவியானவர் தருகிற வல்லமை. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆகாரமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் ஆறுதலாய் நம்மோடு பேசி, நான் இருக்கிறேன் உனக்கு என்று அவர் சொல்லுவார். நாம் தவறுகிற நேரத்தில் சரியான வார்த்தைகளை காண்பித்து, இந்த பாதையில் நீ செல்வது தவறு, இதை நீ செய்வது தவறு, இதை நீ செய்யாதே என்று கண்டித்து உணர்த்தி நம்மை அவர் சீர்படுத்துவார். நம்மை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக அவர் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளையாக, மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். என்னை, என் குடும்பத்தை, என்னுடைய தேசத்தை, எங்களுடைய சமுதாயத்தை ஆண்டவர் மேய்த்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனமாக இருக்கிறோம். நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். எங்களை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறீர். நாங்கள் உம்மால் மேய்க்கப்படுகிற ஆடுகளாக இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய என்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் நீர் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி எங்களை நல்ல பலமுள்ளவர்களாய், திடமுள்ளவர்களாக நிலைநிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஆண்டவரே என்னையும் பலப்படுத்தும், என் ஆவியிலும் என் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நான் பலனடைய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.